ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லோடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐபிஎல்லோடைய 44வது மேட்ச். இந்த மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் மோதுறாங்க. ஏப்ரல் 26 சனிக்கிழமை நைட் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 26 பார்த்தோம்னா 8-3 காம்பினேஷன், அதாவது சனியும் குருவும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிஷன்ஸ் பார்க்கல. ஃபர்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் பார்த்தோம்னா ரஹ்மானுல்லா குர்பஸ் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்து பார்த்தோம்னா சுனில் நாராயண் பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸும் பவுலிங் வரப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா அஜின்கியா ரஹானேட்ட ஒரு 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து வெங்கடேஷ் ஐயர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்கும் இந்த மேட்ச்ல. அதே மாதிரி ரமன்தீப் சிங் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. அடுத்தது ரிங்கு சிங் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிங்கு சிங்கிட்ட ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ரகுவன்சி ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆண்ட்ரே ரசல் பவுலிங் போட்டார்னா ஒரு விக்கெட் எடுப்பாரு. பேட்டிங் வரும் பட்சத்தில் 20 to 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஹர்ஷித் ராணா 1-2 விக்கெட் எடுப்பாரு. வைபவ் வரரா அவர் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்டா வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் பிபிகேஸ்ல பார்த்தோம்னா பிரியன் சாரி அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர்கிட்ட 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து பிரப்சிம்ரான் சிங் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்ததாக ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச்ல நல்லா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக விளையாடவே இல்லை. அதாவது ஒரு கம்மியான ஸ்கோர் தான் அடிப்பார். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு. அடுத்த நேகல் வதேரா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்த ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் நல்லா விளையாண்டுவார் இந்த மேட்ச். அடுத்தது சசங் சிங் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ், அதாவது 20 to 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஹர்ப்ரீத் பிரார் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்து மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க மாட்டார். பவுலிங் போட்டாலும் பெருசாக விக்கெட் விடுவார். பேட்டிங்கில் பெருசாக எதுவுமே பண்ண மாட்டார். அடுத்ததாக பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யஸ்வேந்திரா சாகர் 1-2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்க்கோ ஜான்சன் 2 விக்கெட் எடுப்பார். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா சேவியர் பேட்லெட் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ 2 டீமையும் சேர்த்து யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் பார்த்தா நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சுனில் நரேன், ரிங்கு சிங், ரகுவன்சி, ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, பிரியன் சாரியா, பிரப்சிம்ரான் சிங், ஜாஸ் இங்கிலீஷ், ஹர்ஷ்தீப் சிங், யஸ்வேந்திர சாகல், மார்க்கோ ஜான்சன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யார் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அஜின்கியா ரஹானே, ஆண்ட்ரே ரசல், ஹர்ப்ரீத் பிரார், ஸ்ரேயாஸ் ஐயர், நேகல் வதேரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, பிரியன் சாரியா, ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 4 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ப்ரெடிஷன் தான். எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து இந்த ப்ரெடிஷனில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். இன்னும் டெலகிராம் சேனல் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறந்துடா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிஷன்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிஷனுங்கிறது இந்த 22 பிளேயர்ஸ் வச்சு எடுத்துருக்கக்கூடிய ப்ரெடிஷன் தான். இதில் சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் 11ல் சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் இதோட அக்யூரேசிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. 7 மணிக்கு அப்புறம் டெலகிராம் சேனலே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதுசாக சில பேர் உள்ள வரும் பட்சத்தில் இந்த ப்ரெடிஷனை ஓரளவுக்கு மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சொல்கிறது எப்பவுமே வீடியோ பார்க்குறவங்க டெலகிராம் சேனலை செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே பார்த்துட்டு நீங்கள் டீம் போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல டீம் போட்டு வின் பண்ண முடியும். ஸோ மறந்துடாமல் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.